ஹாய் ஹலோ. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஜென்செட் பேட்டரி ஒரு சர்வீஸ்க்காக வந்திருக்கு. அதில் பேட்டரி டவுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதை ரீகனெக்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு பார்த்துருவோம். 11.7 வோல்ட்டு தான் இருந்துரு. லோ டெஸ்ட்டு கொடுக்குறோம். லோ டெஸ்ட்டு கொடுக்கும் போதும் நம்ம பேட்டரி வந்து வீக்குன்னு தான் காமிச்சது. ஸோ நீங்கள் லோ டெஸ்ட் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ லோ டெஸ்ட் கொடுக்கும்போது 100 Ah பேட்ரி, ஆட்டோ பேட்ரி. ஸோ 80 வோல்ட், 90 வோல்ட், 100 வோல்ட் கொடுக்கும்போது பேட்டரி லோன்னு இமீடியட்டாக காமிச்சிது. ஸோ நம்ம அதை சார்ஜ் போட்டு தான் ஆகணும். நம்ம டெர்மினலில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ வாட்டர்லாம் கரெக்டாக லெவலில் இருக்கான்னு பார்க்குறோம். வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி ஊற்றும் போது என்னென்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ போஸ்ட்டு டெர்மினலு ஒயர் எல்லாமே அந்த பேட்டரி சல்ஃபரிக் ஆசிட் வாட்டர் வந்து அழிச்சிடும். ஸோ அப்புறம் டெர்மினல் வீக் ஆகிடும். நம்ம எட்டர் ஒயருமே மாற்றுற மாதிரி ஆகிடும். பேட்டரி லெவல் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கணும். அந்த லிட்டு மூட்டுறவங்கள அதுக்கு கீழே தான் இருக்கணுமே. கிராவிட்டி செக் பண்ணுறேன். கிராவிட்டி சுத்தமாக ஏறவே இல்லை. கிராவிட்டின்றது அந்த மீட்டர் என்னென்னா ப்ளூவில் இருக்கணும். அப்போ தான் வந்து பேட்ரி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஜென்செட் பேட்டரின்றதுனால இப்போ கரண்ட்டு அந்த அளவுக்கு போகிறது இல்லாதனால ஜென்செட் போடுறதில்ல. அதனால் பேட்ரி ஈஸியாக டவுன் ஆகிடுது. ஸோ ஜென்செட் யூஸ் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகுது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் பேட்ரி பேக்கப்புக்கு. ஸோ இந்த போஸ்ட்டும் பார்த்தேன். இதுலேயும் இந்த டெர்மினலும் நம்மக்கிட்ட இதில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து டெட்டில் தான் இருக்குது எல்லா செல்ஸுமே. ஸோ நம்ம என்டையராக சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் ஒரு 8 to 9 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8 hours சார்ஜுக்கு அப்புறம் என்னன்றது பார்க்கலாம். 11.7 யூனிட் இருந்துட்டு அட்லீஸ்ட் 12.2 12.3 யூனிட் வரைக்கும் வரணும். அப்போ தான் வந்து ஜென்செட்லேருந்து பேட்ரி எடுக்கும். ஸோ நம்ம சார்ஜ் போடலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸையும் செட் பண்ணியாச்சு. சார்ஜிங் யூனிட் 10 amps வச்சிடலாம். ஆன் பண்ணிக்கலாம். 10 amps வச்சிடுறேன். ஸோ இது 8 to 10 hours ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ சார்ஜ் ஆகிட்ட அப்புறம் நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ 12.2 யூனிட் இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. தேங்க்யூ.